சுபிக்ஷா டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ஜோதிடர் தமிழரசன் பேசுறேன். இன்னைக்கு நம்ம இந்த பதிவில் பார்க்க போற தலைப்பு சனி பயிற்சி பலன்கள். சனி பயிற்சி பலன்கள் 2025 காலபுருஷ தத்துவப்படி 11ஆம் ராசியான கும்பராசி நேயர்களுக்கு சனி பயிற்சி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். கும்பராசி, உங்க ராசிநாதன் சனி, உங்க ராசிக்கு 12ஆம் அதிபதி சனி தான். இப்ப சனி வந்து உங்க ஜென்ம ராசியில் இருக்காருங்க. உங்க ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு பயிற்சியாக போறாரு. சனி பயிற்சி எப்ப நடக்கும்னு பார்த்தோம்னா வர மார்ச் மாதம் 2025 மார்ச் மாதம் 29ஆம் தேதி சனிக்கிழமை இரவு 9:44 மணிக்கு சனி பகவான் கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு பயிற்சி ஆயிடுவார். அப்போ உங்க ராசியில் இருக்க சனி 2ஆம் இடத்துக்கு போறாரு. என்னென்ன மாற்றங்கள் நடக்கும், என்னென்ன சில விஷயங்கள்லாம் நடக்கும் நம்ம பார்க்கலாம். ஏன்னா ராசியில் இருக்க சனி வந்து பாருங்க ஏகப்பட்ட பிரச்சனை கொடுத்திருப்பாரு. 2023 இருந்து கும்பராசினியர்களோட வாழ்க்கையே ஒரு போராட்டமா தான் போயிட்டு இருக்கு. எந்த ஒரு வளர்ச்சியும் கிடையாது. ரொம்ப 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 கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு இருக்கீங்க. சனி உங்களை போட்டு புளிஞ்சு எடுத்துட்டு இருக்காருன்னே சொல்லலாம். சனி புளிஞ்சு எடுத்துட்டு இருக்காரு, உங்களை வாட்டி வதச்சிட்டு இருக்காரு. உங்களால ஒன்றும் பண்ண முடியல. சோம்பேறித்தனம் வந்துருச்சு, உடம்புல சுறுசுறுப்பு இல்லை, உடம்புல வியாதி வந்துருச்சு. ஒரு சில பேருக்குலாம் பாருங்க ஹாஸ்பிட்டல் செலவு அப்படியே போயிட்டு இருக்கு. மனசுல நிம்மதி கிடையாது, எந்த ஒரு வளர்ச்சியும் கிடையாது, முன்னேற்றம் இல்லை, பணம் இல்லை, கடன் அதிகமா போயிட்டு இருக்கு. இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. என்ன காரணம்னா ஜென்மசனி, 7.5 சனியில ஜென்ம சனி கொடுமையான விஷயங்கள்னால சில விஷயங்கள் நடக்கும். அந்த கொடுமையான விஷயங்கள் தான் நீங்க அனுபவிச்சுட்டு இருக்கீங்க. மனசுல சுத்தமா நிம்மதி கிடையாது. தூக்கம்னாலே என்னன்னு ஒரு சில பேர்லாம் சொல்றாங்க, தூக்கம் நாங்க தூங்கி பல வருஷமாச்சு, பல மாசமாச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு சில பேர் கேட்குற அளவுக்கு சனி வந்து பிரச்சனை கொடுத்துட்டு இருக்காரு. நீங்க நிம்மதியை தூங்கி பல மாதங்கள் ஆச்சு, 1.5 வருஷத்துக்கு மேலேயே ஆயிடுச்சுன்னு சொல்லலாம். நிம்மதியான தூக்கம் கிடையாது. ஆனா இனி வரக்கூடிய காலகட்டம் பாருங்க, நீங்க நல்லா இருக்க போறீங்க. ஏன்னா உங்க உடம்புல இருந்த சனி உங்களை விட்டு விலகுது. உச்சந்தலையில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் சனியோட பிடிப்பில் இருந்தீங்க. சனி உங்களை பிடிச்சு வச்சிருந்தாரு. ஏன்னா சனிங்கிறது இருள் கிரகம், இருட்டு. உங்களுக்குள்ள இருட்டு பூந்துருச்சு. அந்த இருட்டு வந்து உங்களை விட்டு விலகி நிக்குது. எப்ப நடக்கும்? இந்த மார்ச் மாத கடைசியில இருந்து ஏப்ரல் ஸ்டார்டிங் வந்து நல்லா இருக்க போறீங்க. சனி உங்களை விட்டு தள்ளி இருக்க போறாரு. 7.5 சனியில் உங்களுக்கு 2ஆம் இடத்துக்கு சனி வரனால பாத சனின்னு சொல்லுவாங்க. 7.5 சனியில பாத சனி. இந்த பாத சனி பெரிய அளவுக்கு பிரச்சனை கொடுக்காதுங்க. ஒரு மனுஷனுக்கு ஜென்ம சனியும் அஷ்டம சனியும் தான் பிரச்சனை கொடுக்கும். கும்பராசி நேயர்கள் அவிட்ட நட்சத்திரம், சதய நட்சத்திரம், பூரட்டாதி நட்சத்திரக்காரங்கள்லாம் ரொம்ப 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 கஷ்டத்தை அனுபவிச்சாச்சு. அவங்க வயதுக்கு தகுந்த மாதிரி. இப்ப இந்த சனி வந்து என்ன பண்ணுவாருன்னு பாத்தீங்கன்னா, ஒரு ராசியில் இருக்க சனி 2ஆம் இடத்துக்கு போறனால உடம்புல இருந்து வந்து வியாதி கம்மியாயிரும், மனக்குழப்பம் தீரும். மனசுல ஒரு நிம்மதி இல்லாம இருந்தீங்க பாத்தீங்களா, மனக்குழப்பம் தீரும், நிம்மதியா தூங்குவீங்க. அந்த காலகட்டம் யாரும் உங்களை புரிஞ்சுக்காம இருந்திருப்பாங்க, சோம்பேறின்னு சொல்லியிருப்பாங்க, தண்டச்சோறுன்னு சொல்லியிருப்பாங்க. யாருமே உங்களை புரிஞ்சுக்காம இருந்திருப்பாங்க. வீட்டுல அந்த அளவுக்கு பிரச்சனை. என்னடா பண்றது, வாழ்க்கை முடிச்சுக்கலாங்கிற அளவுக்கு இருந்தாங்க ஒரு சில கும்பராசினியர்கள். தற்கொலை எண்ணங்கள் இதெல்லாம் உங்களுக்கு வந்திருக்கும். இதெல்லாமே நிவர்த்தி ஆக போகுது. இந்த கஷ்டங்கள் பிரச்சனைகள் எல்லாம் உங்களுக்கு நிவர்த்தி ஆக போகுது. கடன் வச்சிருந்தீங்க பாத்தீங்களா, அந்த கடனை கொஞ்சம் கொஞ்சமா அடைக்கக்கூடிய அந்த வாய்ப்பு உங்களுக்கு உருவாகும், சான்ஸ் உருவாகும். அப்போ உங்க ராசியில் இருக்க சனி 2ஆம் இடத்துக்கு போறதுனால உடல் ஆரோக்கியம் ஸ்டெடியாகும், மனசுல இருந்த அந்த குழப்பங்கள் விலகும். லவ் பண்ணிட்டு இருக்கவங்களாம் பாருங்க மன உளைச்சல், லவ் ஃபெயிலியர் ஆயிருக்கும். பிரிஞ்சிருந்தவங்க கொண்டு சேரக்கூடிய வாய்ப்பு உருவாகும். ஆனா எல்லாத்துக்கும் கிடையாது, ஒரு சில பேருக்கு வாய்ப்பு உருவாகும். ஏன்னா ஜென்ம சனி தான் ஒரு சில இழப்புகளையும் கொடுக்கும். சரிங்களா? நிறைய இழந்திருப்பீங்க. பணத்தை இழந்திருப்பீங்க, சொத்து இழந்திருப்பீங்க, தொழில் இழந்திருப்பீங்க, வேலையை இழந்திருப்பீங்க. ஒண்ணுமே இல்லாம இருக்காங்க. ஒரு சில கும்பராசினியர்கள் சுத்தமா கையில ஒண்ணும் இல்லை, இழந்ததுதான் மிச்சம். சுத்தி இருக்கவங்க எல்லாம் உங்களுக்கு துரோகம் செஞ்சுட்டு இருக்காங்க, ஏமாத்தினாங்க. நிறைய பேர் உங்களை ஏமாத்தி இருப்பாங்க, கன்ஃபார்மா நடந்திருக்கும். நீங்க எவ்வளவு பேருக்கு உதவி பண்ணியிருப்பீங்க, பொறுமையா இருந்திருப்பீங்க, எவ்வளவு பேருக்கு சப்போர்ட் பண்ணி இருந்திருப்பீங்க. ஆனா உங்களுக்கு யாரும் உதவி பண்ண கிடையாது. இந்த காலகட்டங்களை பாருங்க, 2023 இருந்து உங்களுக்கு யாரும் உதவி பண்ணியிருக்க மாட்டாங்க. எல்லாமே உங்களுக்கு தடையா தான் போயிட்டு இருந்திருக்கும். எல்லாமே நெகட்டிவா தான், கெட்டதா தான் உங்களுக்கு போயிட்டு இருந்துச்சு. ஆனா இனி வந்து பாருங்க, ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு வரக்கூடிய சனி ஒரு நல்ல ஒரு அமைப்பா உங்களுக்கு இருக்கும். பாதி பிரச்சனை உங்களுக்கு கம்மியாகுங்க. இப்ப 100% பாதிப்பில் இருந்தீங்க, இனி இந்த பிரச்சனை 50% மாறும். இப்ப 2ஆம் இடத்துல இருக்க சனி என்ன பண்ணுவாரு, பண விஷயத்துல நீங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும், பேச வேண்டிய பேச்சுல கவனமா இருக்கணும். 2ல சனி வந்துட்டாலே வந்து பாருங்க எப்படியோ பணத்தை சம்பாதிச்சுக்குவீங்க. ராசிநாதன் 2ஆம் இடத்துக்கு போறாரு, குருவோட வீட்டுக்கு போறாரு, எப்படியோ பணத்தை சம்பாதிச்சுக்குவீங்க. ஆனா பேச வேண்டிய பேச்சுல கவனமா இருக்கணும். எடுத்தெறிஞ்சு பேசுற மாதிரி இருக்கும். வள குலகலன்னு பேசுவீங்க. தேவையில்லாத விஷயங்களுக்கு பாருங்க, அடுத்தவங்களுக்கு நல்லது பண்றங்கிற பேர்ல நீங்க நல்லது பேசி கெட்ட பேர் வாங்குவீங்க. இதெல்லாம் வரும். ஆனா பேச்சு விஷயத்துல கவனமா இருங்க, பண விஷயத்துல கவனமா இருந்துக்குங்க. ஏன்னா சனி உங்களுக்கு ஏகப்பட்ட பாடத்தை கத்து கொடுத்துருப்பாரு. கும்பராசினியர்கள் நீங்க எச்சரிக்கையா இருக்கணும், கவனமா இருக்கணும். சரிங்களா?
அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கணவன் மனைவிக்குள்ள அப்பப்போ சின்ன சின்னதாக சண்டை அப்படி மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துட்டு போகும். ஏன்னா ரெண்டுங்கிறது குடும்பஸ்தானம். அந்த இடத்துல சனி இருந்துட்டாலே ஏதோ ஒரு பிரச்சனை, குடும்பத்தில் கணவன் மனைவி பிரச்சனை, உங்களுக்கும் குழந்தைகளுக்கு ஆகாமல் போகும். இந்த மாதிரி ஏதோ ஒன்று பெற்றவங்களுக்கும் உங்களுக்கு பேரண்ட்ஸ்க்கும் உங்களுக்கு ஆகாமல் போகிறதுல ஏதோ ஒன்று நடக்கும். அதனால குடும்ப விஷயத்தில் கவனமாக இருக்கணும், பணம் பொருளாதார விஷயத்தில் கவனமாக இருக்கணும், பேச வேண்டிய பேச்சில் எச்சரிக்கையாக இருங்க, கவனமாக இருங்க. இதை மட்டும் பண்ணிட்டீங்கனாலே இந்த வரக்கூடிய 2ஆம் இடத்துக்கு வரக்கூடிய இந்த பாத சனி இதுக்கு முன்னாடி இருந்த ஜென்ம சனி அளவுக்கு பெரிய அளவுக்கு பிரச்சனை கொடுக்கவே கொடுக்காது. 50% நல்லா இருக்கும். இதுக்கு முன்னாடி 100% உங்களுக்கு நான் முன்னாடி சொன்ன பார்த்தீங்களா, 100% கெட்ட பலன் தான் நடந்தது. மன உளைச்சல், மன போராட்டம், எதுக்குடா நம்ம இந்த பூமியில வாழணும், யாருக்கு நம்ம எதுக்காக நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம், எதை நோக்கி நம்ம போயிட்டு இருக்கோன்னு ஒரு சந்தேகம் உங்களுக்கு வந்துருச்சு. அந்த அளவுக்கு சனி உங்களை போட்டு நிறைய டார்ச்சர் பண்ணியிருப்பார். சனி போட்டு வாட்டி வதச்சு எடுத்தார் உங்களை. இனி பிரச்சனைகள் எல்லாம் இல்லாம இருக்க போறீங்க. பிரச்சனைகள் பாதி இது அப்படி கம்மியாச்சுனாலே மனுஷன் வந்து ஈஸியா சமாளிக்க முடிஞ்சிடும். சரிங்களா? அதனால தைரியமா இருங்க, மனசு விட்டுற வேண்டாம். இந்த 2ஆம் இடத்துக்கு வரக்கூடிய சனி கும்பராசி நேயர்களுக்கு நிச்சயமா ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். பயப்படாதீங்க. வேலை இழந்தவங்களுக்கு வேலை கிடைக்கும். சொந்த தொழில் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு கண்டிப்பா ஒரு முன்னேற்றம் இருக்கும். இந்த ஏப்ரல் மார்ச் முடிஞ்சு அல்லது ஏப்ரல் ஸ்டார்டிங்ல கண்டிப்பா ஒரு முன்னேற்றம் இருக்கும். அதனால எந்த ஒரு பெரிய அளவுக்கு பாதிப்பு இருக்காது. கண்டிப்பா சமாளிப்பீங்க, அதுல சந்தேகமே கிடையாது. சரிங்களா? வேலை இழந்த வேலை கிடைக்குங்க. ஒரு சில பேர்லாம் பாருங்க, இந்த காலகட்டங்களில் ப்ரொமோஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு உருவாகும். சொந்த தொழில் படிப்படியாக முன்னேற போறீங்க, அதில் மாற்றமே கிடையாது. திருமண தடையா இருந்தவங்களுக்கு திருமண பாக்கியம், திருமண தடை வேலைக்கு உங்களுக்கு நல்ல ஒரு வரன் அமைஞ்சு இந்த 2.5 வருஷத்துக்குள்ள கல்யாணம் பண்ணிடுவீங்க. 2025லேருந்து 27க்குள்ள கும்பராசினியர்கள் கல்யாணம் ஆக இருக்கவங்க கல்யாணம் பண்ணிடுவீங்க. சரிங்களா? புத்திர பாக்கியம் உங்களுக்கு கிடைச்சிடும். இந்த காலகட்டங்கள்லாம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெளிநாட்டு பிரயாணம், வெளிமாநில பிரயாணம் அது உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். வெளிநாடு போக முடியலைங்க சார், தடையா இருந்தது, இந்த 2 வருஷமா தடையா இருந்து சொன்னவங்களாம் இனிமேல் வெளிநாடு போவீங்க. படிக்கிறதுக்காக வெளிநாடு போறது, இல்லை வேலை செய்யறதுக்காக வெளிநாடு அல்லது தொழில் செய்யறதுக்காக வெளிநாடு போறது, இதெல்லாமே உங்களுக்கு நல்லபடியாக அமைஞ்சிடும். சரிங்களா? படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இந்த டிப்ரெஷன், இந்த டென்ஷன் இதெல்லாம் உங்களுக்கு இருக்காதுங்க. அதில் சீனியர் சிட்டிசனுக்கும் உடல்ல இருந்த அந்த பிரச்சனைகள், வியாதிகள் எல்லாமே உங்களுக்கு குணமாக போகுது. குடும்ப தலைவி, அதாவது இல்லறரசிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாதிப்பு கம்மியாகும். அந்த மன உளைச்சல், அந்த மனசு நிறைய சுமந்தீங்க பார்த்தீங்களா, மன வேதனையில் இருந்தீங்களா, அதெல்லாம் கம்மியாகும் உங்களுக்கு. சரிங்களா? ஒரு ரிலீஃப் கிடைக்கக்கூடிய காலகட்டம். 7.5 சனியில ஜென்ம சனி உங்களுக்கு விலகிறதுனால கண்டிப்பா ஒரு மாற்றம் கிடைக்கும். 100% பிரச்சனையிலிருந்து 50% வரப்போறீங்க. கண்டிப்பா ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை வாழ போறீங்க. உங்களுக்கு வெளிச்சம் கிடைக்க போது, அந்த வெளிச்சத்தை நோக்கி நீங்க பிரயாணிக்க போறீங்க. அதுல சந்தேகமே கிடையாது. எல்லா கும்பராசினியர்களும் அவங்கவுங்க வயதுக்கு தகுந்த மாதிரி நல்லா இருக்க போறீங்க. சரிங்களா? உங்க தனிப்பட்ட ஜாதகத்துல என்ன தசாபுத்தி போகுதுன்னு பாருங்க. நம்ம பார்த்தது சனி பயிற்சி வந்து ஜென்ரலா பாக்குறோம். பாத சனி வரப்போது பார்த்தோம். உங்க ஜாதகத்துல சனி எங்க இருக்காரு? உங்க ராசிக்கு வந்து பாத்தீங்கன்னா சனி வந்து அவர் தான் வந்து பாத்தீங்கன்னா ராசிநாதன் கெடாம இருக்காரா இல்ல கெட்டு போயிருக்காரா? உங்க ஜாதகத்துல சனி எந்த அமைப்பில் இருக்காரு பாருங்க. ஏன்னா ஆயில கூட்டுக்கிறது சனி. உங்க ராசி அதிபதி, உங்க மைண்டை குறிக்கிற அதிபதி சனி தான். உங்க உடல் அமைப்பு எப்படி இருக்கு, உங்க எண்ணம் புத்தி சிந்தனை எப்படி இருக்கு, நீங்க குழப்பவாதியா இல்ல வந்து பாத்தீங்கன்னா ஸ்டெடியான மைண்ட் உள்ளவரா, இது வந்து சனி வச்சுதான் நம்ம சொல்ல முடியும். ராசிநாதன் ரொம்ப முக்கியம். ஏன்னா சந்திரன் என்ற வீட்டதிபதி ராசிநாதன் சொல்றோம். அப்ப சனி கெடாம இருக்கணும் ஜாதகத்துல. குரு எங்க இருக்காங்க, ராகு எங்க இருக்காங்க, மற்ற கிரகங்கள் எங்க இருக்காங்க பாருங்க, ரொம்ப முக்கியம். உங்க பிறப்பு ஜாதகம் பாருங்க, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? ஒரு தனி மனிதனுடைய ஜாதகம் தான் ஒரு மனுஷனோட தலையெழுத்து தீர்மானிக்கும். உங்க பிறப்பு ஜாதகம் பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்க ஜாதகத்தை அனுப்பிச்சுடுங்க, அப்பாயின்மெண்ட் ஆகிக்கிங்க. தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்து நம்ம டீப்பா தெளிவா நம்ம 100% அக்யூரேட்டா துல்லியமா பார்த்து தெரிஞ்சுக்குவோம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சோதரன் தமிழரசன். இந்த சேனல் பிடிச்சிருந்தா உங்க நண்பருக்கு ஒரு நம்பி ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல்கிற ஆப்ஷன் இருக்கும், அதையும் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும். நன்றி, வணக்கம்.